ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். இது மாம்ஸ் கிச்சன் வழங்கும் கேரட் ஹல்வா ரெசிபி. வாங்க கேரட் ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேரட் ஹல்வா செய்ய தேவையான பொருட்கள்: கேரட் துருவியது 1 கப்பு, அதாவது 4 இல்லை 5 மீடியம் சைஸ் கேரட்டை துருவி வச்சுக்கோங்க. சர்க்கரை 1/2 கப்பு, இந்த கப்பு வீடியோவில் இருக்கிற கப் சைஸ் எடுத்துக்கோங்க. பால் 1 கப்பு, நெய் 5 ஸ்பூன், முந்திரி பாதாம் பருப்பு 1/4 கப், ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன். முதல்ல ஒரு வாணலியை அடுப்பில் வச்சு அதில் 1 ஸ்பூன் நெய்யை ஊற்றுங்க. நெய் காஞ்ச உடனே அதில் முந்திரி பாதாம் பருப்பு போட்டு சிவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. பிறகு அதே வாணலியில் 2 ஸ்பூன் நெய்யை ஊற்றி நெய் சூடானதும் அதில் துருவி வச்சுருக்கிற 1 கப் கேரட்டை போட்டு 10 நிமிஷம் நல்லா வதக்குங்க. வதக்கும்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. பத்து நிமிஷம் கேரட்டை வதக்கின உடனே கேரட் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த பதத்தில் 1 கப் பாலை ஊற்றி ஒரு 15 நிமிஷம் கேரட்டை வேக விடுங்க. இப்போது ஸ்டவ்வு சிம்மில் தான் இருக்கணும். கேரட் 15 நிமிஷத்தில் வெந்துடும். இப்போ பாருங்கள், பாலில் கேரட் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ பாருங்கள், பால்லாம் நல்லா சுண்டிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 கப் சர்க்கரையை போட்டு நல்லா கிளறுங்க. இப்போது ஒரு சிட்டிகை உப்பு போட்டு கிளறுங்க. சர்க்கரையை கேரட்டோடு சேர்த்ததுனால தண்ணி வந்துகிட்டே இருக்கும். தண்ணியெல்லாம் நல்லா சுண்டுற வரையும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், கேரட்டில் இருந்த தண்ணி எல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் நெய்யை விட்டு 2 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. இப்போது ஏலக்காய் பவுடரை போட்டு நல்லா கிளறுங்க. கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பாதாம் பருப்பை போட்டு நல்லா கிளறி விடுங்க. ஸ்டவ்வை இப்போ ஆஃப் பண்ணிக்கோங்க. கேரட் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போது சுவையான கேரட் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு தடவை இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.